தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 28 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்துக்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள், மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார், நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று திருவருகை காலம் 3ஆம் வாரம் டிசம்பர் 16ஆம் தேதி 2025ஆம் வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு சின்ன கதை மாதிரி தன்னுடைய சீடர்கள்கிட்ட சொல்லி, அதாவது சீடர்கள்ட்ட மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மக்கள்கிட்ட எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு. அந்த கதை சொல்லி அவங்கள்ட்ட இருந்து அதுல என்ன பதில், ஒரு கேள்வி கேட்குறாரு, அந்த கேள்விக்கு பதில் சொல்றாங்க. அதே தான் நம்மளுக்கணும். ஓகேங்களா? நாம என்ன பண்றோம்? அந்த கேள்வியோட பதில் என்னது? பெரிய பையன்தான். ஏன்னா அவன் நான் போலப்பான்னு சொல்லிட்டு ஆனால் போயிடுறான். ஓகேங்களா? கட்டளையே கீழ்ப்படிஞ்சிடறான். ஓகேங்களா? நம்ம அப்படிதான். ஏசப்பா கிட்ட 2ஆம் மகன் மாதிரி தான் நம்ம. செஞ்சிடறேன்ப்பா, நீங்க கொடுத்த கட்டளை கீழ்ப்படிச்சிடுறேன், நீங்க சொன்னபடி நடந்துடுறேன், வாழ்ந்து காட்டிடுறேன் அப்படின்னு கடவுள்கிட்ட சொல்லிடுறோம். ஆனா அதை ஒருபோதும் செய்யறது கிடையாது. ஓகேங்களா? ஆனா மற்ற மதத்தினரும் சரி, ரொம்ப பாவம் செஞ்சவங்களும் சரி, திடீர்னு பாவத்தை உணர்ந்தவங்க என்ன பண்ணிடுறாங்க? ஐயோ பாவம் பண்ணிட்டோம்னு ஒரு நாள் பண்ண பாவத்தை உடனே கடவுள்கிட்ட அறிக்கையிட்டு நல்லவர்களா மாறிடுறாங்க. கடவுள் அதனால நம்ம மேல கோவப்படுறாரு. அதனால நம்மளும் என்ன பண்ணணும்? கடவுள்கிட்ட சொன்னபடி நாம செஞ்சு காட்டி வாழ்ந்துடணும். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே போல இயேசுவே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.